அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ ஒரு நைட்லேருந்து மார்னிங் ரொட்டீன் தான். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? நைட் ஒரு 7:30 போல் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு வந்துட்டேங்க. அதுக்கு முன்னாடியே கருவேப்பிலை சட்னிக்கு தேவையான பொருளை எல்லாம் வதக்கி வச்சுட்டேன். அது ஆறுற கேப்பில் நான் தோசை ஊற்றிடுவேன். ஒரு 2-3 தோசை சுட்டு வச்சுடுவேன். அது ஆறிடும். அப்புறம் சட்னி அரைச்சி நான் சுட சுட தோசை வச்சு சாப்பிட்டுடுவேன். ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க. ஒரு 10 மணி ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்த பின்னாடி தான் அவருக்கு சுட சுட சுட்டு கொடுக்கணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமைக்கிற வேலை கிடையாது. ஆனால் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு நம்ம சமைக்கணும்ல, அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் இந்த கேப்பில் நான் பண்ணிடுவேங்க. அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தோசை கருவேப்பிலை சட்னி. 8 மணிக்குள்ளே என்னுடைய டின்னரை முடிச்சிட்டேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காலையில் எந்திரிக்கணும், பசங்களை ஹஸ்பண்டை அப்படின்ட்டு அவங்களெல்லாம் வேலைக்கு ஸ்கூலுக்குன்ட்டு கிளப்பி விடணும். அப்போ நம்ம ஒரு 5 மணிக்கோ இல்லை 4 மணிக்கோ 6 மணிக்கோ அப்படின்ட்டு அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி அலாரம் வச்சு நம்ம எந்திரிக்கணும். கண்டிப்பாக எந்திரிச்சு தான் ஆகணும் எல்லாருமே. பட் அது வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு இன்னுமே பழகாமல் கடுப்பாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் வராமல் இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாதது தான். சரி, நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து காலையில் நான் டெய்லியும் எந்திரிச்சும் என்னுடைய வேலைகளை நான் ரிலாக்ஸாக பார்க்குறேன் அப்படின்றது ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் தான். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அலாரம் வச்சுக்கணுங்க. 1க்கு 2 ஃபோனில் அலாரம் வச்சுட்டு தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சிடணும். நாளைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே பிளான் பண்ணணும். அந்த குழம்புக்கு தேவையான, அந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் வீட்டில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். இல்லை வாங்க முடியல அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன சமைக்கலாம், ஒரு தாளிச்ச சோறோ இல்லை ஏதாச்சும் தயிர் சாதமோ அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக பண்ணிக்கிறது பெட்ரு. வீட்டில் இல்லை அப்படின்னா, இல்லைனா இருந்ததுன்னா அதுக்கேற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு நாள் தானே, அதில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, தப்பும் இல்லை. நமக்கு வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கணும்ல, அதுதான் முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டை ஈவினிங்கே உரித்து வச்சுட்டேன். மெல்லமாக அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே அதையும் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு செய்ய போகிற பொரியலுக்கு குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு குழம்போ இல்லை பொரியலோ வைக்கிறதுக்கு பயிறு வகை இருக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவோம். நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்போ மைண்டில் தோணுதோ, நம்ம இந்த பச்சை பட்டாணி போடுறோம், கொண்டக்கடலை போடுறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறீங்களோ, தோணுதோ உங்கள் மைண்டில், அப்போவே அதை எடுத்து ஊற வச்சிடணுங்க. அப்படி இல்லை அப்புறம் நம்ம தூங்கும்போது ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா மறந்து போயிடுவீங்க. ஸோ ஞாபகம் இருக்கும்போதே, அது ஈவினிங்கோ இல்லை நைட்டோ இல்லை தூங்க போகும்போதோ எப்போ ஞாபகம் வருதோ அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 3 கைப்பிடியோ 2 கைப்பிடியோ எடுத்து ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமைக்க வேண்டிய பாத்திரம் இருக்குல்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு உண்டானது, பொரியலுக்கு உண்டானது, அப்புறம் கிரேவிக்கு உண்டானது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கவுண்டர் டாப்பில் ஒரு ஓரமாக வச்சுக்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம எந்திரிச்சு வந்த உடனே டக்கு டக்குன்னு எடுத்து தாளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம வந்து ரேக்கில் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்குப்போம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். பட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது யூஸ் பண்ணவங்களுக்கு, பழகினவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று பாத்திரம் போட்டு தான் ரேக்கில் வச்சுருப்போம். நம்ம காலையில் போயிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரம் அடியில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கண்டிப்பாக அடி வாங்கும். அந்த நிமிஷத்தை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக தான், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கவுண்டர் டாப்பில் ஒரு ஓரமாக வச்சுக்கிறதா அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப், கேஸு, சிங்க்கு எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி வச்சுருங்க, வாஷ் பண்ணி வச்சுருங்க. நமக்கு நாளைக்கு தேவையான பாத்திரம் அழுக்காக இருந்ததுன்னா அதை முக்கியமாக நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு நைட்டு தூங்குறதுக்கே 10:45 ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வந்த உடனே சாப்பாடு ஒரு பக்கம் பொரியல், பீட்ரூட் பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா தாளித்து விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சால்னா தான் ரெடி பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸு, புலாவுக்குன்ட்டு எல்லாத்துக்குமே செம்மையாக போகும். குயிக்காக சொல்லிடுறேங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு 3 பெரிய வெங்காயம், அது வதங்கின பின்னாடி 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அதுவும் வதங்கின பின்னாடி ஒரு 2 பழமான தக்காளி. 3 வெங்காயம் சேர்க்குறோன்னா 1 கரைச்சி 2 தக்காளி சேர்த்துக்கணும். எப்போவுமே கிரேவி சால்னாலாம் பண்ணுறீங்கன்னா ஒரு தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி கூடவே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கி விட்ட பின்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் 2 நிமிஷம் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தாராளமாக சால்னா மாதிரி வைக்க போகிறேன். அப்போ தான் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கெல்லாம் நல்லா போட்டு குழப்பி அடிப்போம். அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தாராளமாகவே குழப்பி அடிப்பார். அதனால் நான் திக்காக வைக்காமல் கொஞ்சம் சால்னா மாதிரி லிக்யூடாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உப்புலாம் போட்டு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டு இறக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா விசில் அடங்கின பின்னாடி அதில் தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு மைய அரைச்சிட்டு வந்து அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சுட சுட இந்த கிரேவி பண்ணி சுட சுட சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அப்படின்னா தேங்காவை அரைச்சி ஊற்றி ஒரே கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நான் 3 வேளைக்கு வைக்க போகிறேன், வெளியில் கொடுத்து அனுப்ப போகிறேன், லஞ்சுக்கு மதியம் வரைக்கும் சாப்பிட போகிறேன் அப்படின்னா தேங்காய் ஊற்றி ஒரே கொதி விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணாதான் நம்மளுக்கு நைட்டு வரைக்கும், மதியம் வரைக்கும், லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கிரேவி. இல்லைனா கெட்டு போயிடும். நல்லா கிரேவியை கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சைடில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி ஹஸ்பண்டுக்கு இந்த கிரேவி வச்சு கொடுத்துட்டேன். அவருமே சாப்பிட்டுட்டு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன், கிளம்பிட்டார். அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் பரபரன்னு இருக்கும்ல, என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவர் போன பின்னாடி நானுமே தோசை ஊற்றி அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப், கேஸ் எல்லாத்தையுமே ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த நேரத்தில் பரபரப்பு இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையும் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு தான் டென்ஷன், பிபி ஆகும். வேலையும் பார்த்திங்கன்னா சரியாக ஓடாது. டைமுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்ப முடியாது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும் அப்படின்ட்டு. பிடிச்சிருக்கா?